ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டெக் பிளஸ் சேனல். இன்னைக்கான இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெஸ்ட் பிரிண்டர் வந்து என்னென்ன இருக்குது, ஸோ அதில் என்ன டைப் இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாத நீங்கள் எந்த பிரிண்டர் வாங்கணும் அப்படின்ற சஜஷனுமே இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ யாருக்கு எந்த பிரிண்டர் சூட்டபிளாக இருக்கும், ஸ்டூடெண்ட்டு, ஆஃபீஸ் யூஸ்க்கு, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இ-காமர்ஸ் வெப்சைட்டு, ஸோ இந்த மாதிரி வந்து கமர்ஷியல் பர்பஸ்க்குலாம் பிரிண்டர் எது கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாத ஒரு பேஜ் பிரிண்ட் எடுக்கணும்னா அதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும், ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ பிரிண்ட் எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ இந்த அளவுக்கு எஃபர்ட் எடுத்து மேக் பண்ணதுக்காகவே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான ஆப்பை பற்றி பார்த்தலாம். இந்த ஆப்பில் நீங்கள் எவ்ரி டைம் மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக கேஷ்பேக் வந்து கிடைக்கும். இந்த கேஷ்பேக் வச்சு நீங்கள் நெக்ஸ்ட் டைம் மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட டோட்டல் அமௌண்ட்டும் கேஷ்பேக் அமௌண்ட்டும் மைனஸ் ஆகிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் மட்டும் பே பண்ணாலே வந்து போதும். ஸோ இந்த ஆப்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஃப்ரீயாக இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் மக்களே, நீங்கள் ஒரு பிரிண்டர் வந்து வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த பிரிண்டரில் மொத்தம் எத்தனை டைப் இருக்குது, அண்ட் அதனுடைய இங்கு காஸ்ட் எவ்வளோ, பேப்பர் காஸ்ட் எவ்வளோ, அதில் மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ யாருக்கு எது சூட்டபிளாக இருக்கும் அப்படின்றதையும் நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டரில் மொத்தம் 3 டைப் இருக்குது மேஜராக. ஸோ இங்கு ஜெட்டு, இங்கு டேங்க்கு, லேசர்னு சொல்லி மொத்தம் 3 டைப் இருக்குது. இந்த 3 டைப்புமே ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு யூசேஜில் வந்து இந்த ஒரு பிரிண்டரையுமே கம்பேரிசன் பண்ணி ஒரு ஷீட் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அந்த ஷீட்டை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் 3 பிரிண்டருக்கான லிஸ்ட் வந்து கொடுத்துருக்கேன். இங்கு ஜெட்டு, இங்கு டேங்க்கு, லேசர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இனிஷியல் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கு ஜெட்டுக்கு 3000லேருந்து 7000 ஆகும். ஸோ இங்கு டேங்க்குக்கு 11,000லேருந்து 20,000 ஆகும். லேசருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12,000லேருந்து 30,000க்குள்ளே இந்த லேசர் பிரிண்டர் ஆகும். ஸோ இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே பிரிண்டரோட காஸ்ட் எந்த அளவுக்கு கம்மியாக இருக்கோ அதனுடைய பேப்பர் காஸ்ட்டு, இங்கு காஸ்ட்டு எல்லாமே அதிகமாக இருக்கும். ஸோ எப்போ ஒரு பிரிண்டர்னுடைய காஸ்ட் அதிகமாக இருக்கோ அப்போ அதனுடைய பேப்பர் காஸ்ட்டும் இங்கு காஸ்ட்டும் கம்மியாக இருக்கும். இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த இங்கு ஜெட்டினுடைய பிரிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் நீங்கள் ஒரு பேப்பர் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ 2 rupees வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆகும். ஸோ நான் பேப்பர் எல்லாத்தையுமே சேர்த்தே உங்களுக்கு நான் சொல்கிறேன், 2 rupees வந்து செலவாகும். ஸோ இங்கு டேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 பைசாவிலேருந்து 15 பைசாக்குள்ளே ஆகும். ஸோ அதே லேசர் எடுத்திங்கன்னா 1 ரூபிலேருந்து 1.50 பைசே வரைக்கும் ஆகும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கு ஜெட்டில் கலரில் எடுத்திங்கன்னா 5 rupees, அதே வந்து இங்கு டேங்க்கில் எடுத்திங்கன்னா 18லேருந்து 36 பைசே ஆகும். ஸோ லேசரில் 10லேருந்து 15 rupees ஆகும். ஸோ இது யாருக்கு சூட்டபிளாக இருக்கும் இங்கு ஜெட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டு, ஒரு அக்கேஷ்னல் யூஸ், எப்போயா நான் வந்து வாரத்தில் ஒரு பிரிண்ட் அவுட் எடுப்பேன் அப்படிங்கிறவங்களுக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நான் வாரத்தில் ஒரு 2 பிரிண்ட்டு 3 பிரிண்ட்டு என்னால் வெளியே போய் ரொம்ப எடுக்க முடியாதுன்றவங்க இங்கு ஜெட்டு பிரிண்டர் பட்ஜெட்டில் வந்துடும். ஸோ இங்கு டேங்க் வந்து யாருக்கு இருக்கும் அப்படின்னா ஸோ ஒரு கமர்ஷியலாக சின்ன பிஸ்னஸ் பண்ணுறேன், அதில் இல்லை என்னோடய ஆஃபீஸ் யூஸ்க்கு நான் பிரிண்ட் அவுட் எடுக்கிறேன் அப்படின்னா ஸோ அவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும் இங்கு டேங்க் பிரிண்டரு. லேசர் யாருக்கு இருக்குன்னா ஒரு லார்ஜ் சைஸ் ஆஃபீஸு, ஒரு நாளைக்கே ஒரு 100-200 காப்பி போகுது அப்படின்னா ஸோ பிரிண்ட் அவுட் எடுக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் இது கரெக்டாக இருக்கும். மோஸ்ட்டாக பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்டர் தான் பார்த்திங்கன்னா இந்த லேசருக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ ஏன்னா பிரிண்ட் அவுட் அதிகமாக எடுக்கிற மாதிரி இருக்கும். இது மோஸ்ட்லாக ஜெராக்ஸ் கடையிலலாம் நீங்கள் இந்த பிரிண்டர் வந்து இந்த இன்குஜென்ட் பிரிண்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு 10 பிரிண்ட் அவுட் 20 பிரிண்ட் அவுட் எடுக்க போகிறேன், ஆனால் என்னால் ஜெராக்ஸ் கடைக்கு போக முடியல அப்படின்னா அந்த லோ பிரிண்ட் வால்யூம் எல்லாமே இங்கு ஜெட்டுக்கு நீங்கள் போயிடலாம். ஸோ ஒரு கலர் பிரிண்ட் அவுட்லாம் எடுப்பீங்க அப்படின்னா அவங்கெல்லாம் இங்கு டேங்க் எடுத்துக்கலாம். ஸோ ரெக்குவயர்மெண்ட்டு சொல்கிறேன். அதே நீங்கள் வந்து லேசர் பிரிண்டருக்கு போகிறீங்க அப்படின்னா ஸோ ஒரு டாக்குமெண்டேஷன் இல்லை ஒரு 100 பேஜ் 200 பேஜ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹோமு, இங்கு ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க் டேங்க் வந்து ஹோமு, ஒரு ஸ்மால் சைஸ் ஆஃபீஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லேசர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸு பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இங்கு டைப்புன்னு வந்து பார்ப்போம். ஸோ இந்த இங்கு ஜெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் கேட்ரேஜ் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் பென்னுலாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்ரேஜ் பென்னு, இங்கு பென்னுன்னு தனியாக இருக்கும். ஸோ கேட்ரேஜ் மாதிரி இந்த பிரிண்டருக்கு கேட்ரேஜ் யூஸ் பண்ணுவாங்க. அதே இங்கு டேங்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் பாட்டில், அதாவது இங்கு பாட்டில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது பேர்லேயே உங்களுக்கு இங்கு டேங்க்னு இருக்குது பாருங்கள். ஸோ அப்போ அந்த டேங்க் ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு பாட்டில் நிறைய இங்கு இருந்தால் தான் உங்களால் வந்து ஃபில் பண்ண முடியும். ஸோ சிம்பிளான கான்செப்ட். அதேமாரி லேசர் பிரிண்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பாக்ஸ் மாதிரியே ஒன்று இருக்கும். ஸோ இதில் வந்து டோனர்னு சொல்லுவாங்க. இந்த டோனர் வந்து அடிக்கடி நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டோனர் வந்து ஒரு 1200 பேஜஸ் போனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் டோனர் மாற்றுற மாதிரி வரும். ஸோ அதுக்குள்ளே மாற்றுற மாதிரிலாம் வராது. இதில் வந்து பவுடர் மாதிரி இருக்கும். ஸோ வச்சுங்களேன், அதுதான் வந்து இந்த டோனர்னு சொல்லுவாங்க. இதனுடைய
மெயின்டெனன்ஸ்னு வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இந்த இங்கு ஜெட் பிரிண்டரு நீங்கள் ஒரு 2 வாரம் யூஸ் பண்ணாத விட்டீங்க அப்படின்னா அந்த இங்க் நாசில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த பிரிண்ட் நாசில் வந்து அந்த இடத்துல வந்து பிளாக் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது இங்கு ஜெட்டில். இங்க் டேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ஏதாவது 1-2 பேப்பர் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பிளாக் ஆகிற பிரச்சனை வந்து இருக்காது. அதே நீங்கள் லேசரில் வந்து பார்க்கும்போது அந்த இப்போ 1 மந்த் கழிச்சு கூட நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்தீங்கன்னா அது அப்படியே தான் இருக்கும். ஸோ அதில் பிளாக்கேஜ் இஷ்யூலாம் இருக்காது. ஏன்னா அது வந்து பவுடர் டைப்பு. ஸோ அதனால் இது ரெண்டுமே வந்து லிக்விட் டைப்புன்றதுனால அந்த இங்க்கு வந்து காஞ்சிடுச்சு அப்படின்னா அந்த நாசிலில் வந்து பிரிண்ட் நாசிலில் வந்து அந்த பிளாக்கேஜ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி நீங்கள் வீக்லி ஒன்ஸ் 1-2 பேப்பர் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டிங்கனாலே எந்த பிரிண்டருமே வந்து பார்த்திங்கன்னா டேமேஜோ இல்லை எதுவுமே ஆகாது. ஸோ ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் இங்கு ஜெட் பிரிண்டர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இங்கு டேங்க் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். லேசர் அதை விட கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். பட் ஆனால் உங்களுக்கு எக்கனாமிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேப்பருக்குமே ஒரு காஸ்ட் வரும். இங்கு டேங்க் நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் அதிகமாக கொஞ்சம் கலர் பிரிண்ட் அவுட் எடுக்க போகிறீங்க அப்படின்னா இங்கு டேங்க் சூஸ் பண்ணிக்கோங்க. அதே லேசர் பிரிண்டர் எடுக்க போகிறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் ஒரு ஆஃபீஸ் யூஸ்க்கு இல்லை ஒரு 100-200 பேஜ் பிளாக் அண்ட் ஒயிட்டில் நிறைய எடுத்துக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னா ஸோ லேசர் பிரிண்டர் கரெக்டாக இருக்கும். இது ரெண்டுமே சேர்த்த மாதிரி எனக்கு தேவை அப்படின்னா இங்கு ஜெட் பிரிண்டர் போகலாம். பட் ஆனால் காஸ்ட் வைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ ப்ரைஸுமே பிரிண்டர் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ உங்களுடைய பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் இதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கும்னு நீங்கள் தான் சூஸ் பண்ணிக்கணும். ஸோ ரன்னிங் காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கு ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரைஸ் அதிகம். அதாவது பேப்பர் காஸ்ட், இங்க் காஸ்ட் எல்லாமே அதிகமாக வரும். ஸோ இங்கு டேங்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி, லேசருக்கு இன்னுமே கம்மியாக வரும். ஸோ அதுக்கடுத்து வந்து இது வந்து எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்றது ஸ்டூடெண்ட்ஸு, ஹோமு எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட யூஸ் கேஸ் பொறுத்து தான் வந்து இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் இங்கு ஜெட் பிரிண்டர் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ மினிமம் வீக்லி ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஏதாவது ஒரு பிரிண்ட் எடுத்துருங்க. நாசில் பிளாக் ஆகிற இஷ்யூ வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கு ஜெட் எடுக்கிறீங்க அப்படின்னா இது ஒன்று ஃபாலோ பண்ணிங்க. இங்கு டேங்க் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ அதுலேயும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் ட்வைஸ் அந்த பிரிண்ட் அவுட் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இங்கு பிளாக்கேஜ் இது இருக்காது. அதேமாதிரி கலர் வந்து அந்த பிராண்டட் கலர் கேட்ரேஜ் பாட்டில் அதையே யூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் அந்த குவாலிட்டி வந்து உங்களுக்கு வந்து மாறாது. உங்களுக்கு எல்லாமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கு ஜெட்டில் கேட்ரேஜ் வரும். ஸோ இங்கு டேங்க்கில் பாட்டில் சைஸில் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்க் இருக்கும். ஸோ லேசரில் உங்களுக்கு டோரண்ட்டே அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டோரண்ட்னா என்னன்னு சொல்லிட்டு நான் வீடியோட எண்டில் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். ஸோ அதே இங்கு ஜெட் பிரிண்டரில் உங்களுக்கு ஒரு நிமிஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5லேருந்து 15 பேஜ் வந்து வரைக்கும் உங்களால் பிரிண்ட் அவுட் எடுக்க முடியும். ஸோ அதே இங்கு டேங்க் பிரிண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஒரு நிமிஷத்துக்கு 10லேருந்து 20 பேஜ் பிரிண்ட் அவுட் எடுக்க முடியும். அதே லேசரில் 20லேருந்து 40 பேஜ் பிரிண்ட் அவுட் எடுக்க முடியும். ஸோ இது ஸ்பீட் டிஃப்ரென்ஸ் எப்பயுமே வரும் தான். ஏன்னா அது கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மெயின்டெனன்ஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அதுக்கேற்ற மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இங்கு கேட்ரேஜ், அதுக்கப்புறம் இங்கு பாட்டிலு, அதுக்கப்புறம் டோரண்ட்டு, இது எல்லாமே ஒன்று ஒரு பிரிண்டருக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் வந்து டிஃபர் ஆகும். ஸோ இந்த எல்லாத்துக்கான ப்ராடக்ட் லிங்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ கேட்ரேஜ், பிரிண்டரு, இப்போ இதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இங்கு ஜெட்டுனா என்ன, இங்கு டேக்னா என்ன, லேசர் பிரிண்டர்னா என்ன அப்படின்ற மாதிரி 3 பிரிண்டருக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். இங்கு ஜெட் பிரிண்டரில் யூஸ் பண்ணக்கூடிய கேட்ரேஜ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். பிளாக்கு, ப்ளூ, பிங்க்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒரு சைஸில் இருக்கும். அதே நீங்கள் இங்கு டேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாட்டில்ஸ் தான் வந்து இருக்கும். இந்த பாட்டில் மூலயமா யூஸ் பண்ணி நீங்கள் அந்த டேங்க்கில் வந்து இங்கை ஃபில் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். இதே நீங்கள் வந்து லேசர் பிரிண்டரில் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி டோரண்ட் வந்து இருக்கும். இதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே ஒன்று ஒரு ப்ரைஸில் வந்து வரும். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். டைப்ஸ் ஆஃப் பிரிண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பிரிண்டர் தான் இருக்குது. இதை தவிர்த்து இன்னும் நிறைய பிரிண்டர்ஸ்லாம் வந்துருக்கு. பட் மோஸ்ட் காமனாக இந்த பிரிண்டர் தான் வந்து எல்லா இதுலேயுமே வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்கு ஜெட்டு, இங்கு டேங்க்கு, லேசர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னும் ஜெராக்ஸ் ஷாப்லலாம் இன்னும் பெரிய பிரிண்டர்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து ஒரு மாடல் அண்ட் ஒரு ஸ்பெசிஃபிகேஷனில் வந்துருக்கும். அதெல்லாம் பெரிய பிரிண்டர்ஸ். ஸோ மோஸ்ட்டாக ஆஃபீஸ் அண்ட் ஹோம் யூசேஜுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கரெக்டாக. இது வரைக்கும் நான் வந்து டைப்ஸ் ஆஃப் பிரிண்டர் எல்லாமே சொல்லியிருந்திருப்பேன். இந்த டைப்ஸ் ஆஃப் பிரிண்டர் இல்லாத இப்போ எது வாங்கினா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லி ஆகணும்ல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டைப்லையுமே ஒரு பிரிண்டர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேனானுடைய பிக்ஸ்மா. இதில் வந்து உங்களுக்கு குவைட் மோடு வந்துடும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு நிமிஷத்துக்கு 8 பேஜ் பிரிண்ட் எடுக்கும். அதே கலராக இருந்துச்சு அப்படின்னா 4 பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு பிரிண்ட் எடுக்கும். ஸோ இதில் உங்களுக்கு வந்து ஃப்ளாட் பெல்ட் ஸ்கேனர் வந்துடும். அது மட்டும் இல்லாத காம்பேட்டபிள் வைஃபை அண்டு யூஎஸ்பி பிரிண்ட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு பிரிண்ட் ரெசல்யூஷன் வந்து பார்க்கும்போது
4800 இன்ட்டு 1200 DPI வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் எடுக்கும். ஸோ அதாவது அந்த அளவுக்கு டெப்த்து. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ பவர் ஆன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்டரில் வந்து இருக்குது. ஸோ ஓவராலாக கெனானில் ஒரு பிரிண்டர் பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ இது வந்து பெஸ்ட்டு சாய்ஸாக வந்திருக்கும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக இங்க் ஜெட் பிரிண்டரு. இதனுடைய பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் 5000 ருபீஸ்க்கு இப்போ சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் நான் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் இருந்துச்சு. பட் இப்போ இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் இல்லை. பட் நான் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ உங்களுக்கு அது மூலிமா அந்த டைமில் எவ்வளோ ப்ரைஸ் வருது, எதில் கம்மியாக இருக்குன்னு பார்த்து நீங்கள் வந்து பை பண்ணிக்கோங்க. ஸோ அமேசான் ஃப்ளிப்கார்ட்டினுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்பியினுடைய ஸ்மார்ட் டேங்க் 580. இந்த பிரிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல் இன் ஒன் பிரிண்டரு. ஸோ இதில் உங்களுக்கு பிரிண்டிங் ஸ்கேனிங் எல்லாமே வந்து எடுத்துடலாம். 1 இயர் வாரண்ட்டி வந்துடும். ஸோ இதுக்கு முன்னாடி நான் சொன்ன பிரிண்டரும் 1 இயர் வாரண்ட்டி வந்துடும். அதுலேயும் உங்களுக்கு பிரிண்டிங் ஸ்கேனிங் எல்லாம் எடுத்துக்கலாம். இது வந்து இங்க் டேங்க் பிரிண்டர் அப்படின்றதுனால உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா அதிக வால்யூமான பிரிண்ட் வந்து எடுத்துக்க முடியும். அதாவது 12,000 பிளாக் காப்பி வந்து எடுத்துக்க முடியும். பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் எடுத்துக்க முடியும். 6,000 கலர் பிரிண்ட் அவுட் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்க் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்க் டேங்க். மோஸ்ட்டாக இங்க் டேங்க் யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அதிகமாக அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து பிரிண்ட் அவுட் எடுப்பீங்க அப்படின்னா ஸோ ஒரு டிராயிங்கு அந்த மாதிரி உங்கள் வீட்டில் யாராவது ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படின்னா ஸோ டிராயிங்லாம் வரைவாங்க, அவங்களுக்கு நிறைய பிரிண்ட் அவுட் எடுக்கணும். ஸோ அவங்களுக்குலாம் இங்க் டேங்க் தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ ஏன்னா இங்க் டேங்க்கில் வந்து கலர் வந்து கொஞ்சம் அக்யூரஸியாக வந்து இருக்கும். ஸோ இங்க் டேங்க்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் வைஸும் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்க் எல்லாமே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் பாட்டிலில் வாங்கி வச்சுட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப் லெட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ஓப்பன் பண்ணி இதில் இங்க் நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து ஃபில் ஆகும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாட்டில் என்ன பாட்டில் வாங்கணும், என்ன பிராண்ட் வாங்கணும் எல்லாத்தையுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேங்க. அந்த ப்ராடக்ட்டினுடைய லிங்க் எல்லாமே நான் கொடுத்துட்றேன். கேட்ரேஜ், இங்க் பாட்டில் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ அதில் செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ அமேசானில் இந்த பிரிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா 14,499 வருது. ஃப்ளிப்கார்ட்டில் நமக்கு 16,650க்கு வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் ரெண்டுத்துக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், செக் பண்ணிக்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா லேசர் பிரிண்டர் ஹெச்பியினுடைய லேசர் MFP 1188W அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு மாடல் ஹெச்பியினுடைய மாடல் 1 இயர் வாரண்டியோட நமக்கு வந்து வந்துடும். ஸோ இதுலேயும் உங்களுக்கு ஒயர்லெஸ் ப்ளூடூத் கனெக்ஷன் அண்ட் யூஎஸ்பியில் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஸோ பிரிண்டிங் ஸ்கேனிங் எல்லாமே உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்காக வந்து இந்த பிரிண்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஜெராக்ஸ் கடையில் இது வந்து இது பண்ணுவாங்க. ஆஃபீஸ் யூஸ்க்குமே வச்சுக்கலாம். நீங்கள் அதிக வால்யூம் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ ஆஃபீஸ் யூஸ்க்குமே இது நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பர் மினிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 பேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் எடுக்கும். இதுலேயும் உங்களுக்கு ஃப்ளாட் பெல்ட் ஸ்கேனர் வந்து வந்துடும். ஸோ காம்பேக்டான சைஸு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 150 ஷீட்ஸ் வரையும் உங்களால் வந்து ட்ரேயில் வந்து லோட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாத இதில் வந்து ரிமோட் பிரிண்டிங் வந்து இருக்குது. ஸோ ஹெச்பியினுடைய ஸ்மார்ட் ஆப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது. அது மூலிமா கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் அந்த ஆப் மூலிமாவே பிரிண்ட் அவுட் எடுத்துக்க முடியும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது ஹெச்பியினுடைய ஆட்டோ ஆஃப் டெக்னாலஜி வந்து இருக்குது. ஸோ இஃப் இன்கேஸ் நீங்கள் பிரிண்ட் எடுக்கிறது முடிஞ்சது அப்படின்னா அதுவே ஆட்டோ கட் ஆஃப் ஆகிக்கும். ஸோ அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்டர் வந்து இப்போ சேல் போயிட்டுருக்கு. ஸோ 17,999 ருபீஸ், அதாவது 18,000 இயர்லி வந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் தான் உங்களுக்கு வந்து டோரண்ட்டு அந்த டோரண்ட் எல்லாமே மாற்றுற மாதிரி வரும். அதுக்கான ப்ராடக்ட் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஸோ இதே பிரிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் நமக்கு 20,491 ருபீஸ்க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அமேசானில் பிரிண்டரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா அமேசான்லேயே வாங்கிட்டு போங்க. பிரிண்டர் ரேட்டு நான் செக் பண்ண வரைக்கும் அமேசானில் தான் பிரிண்டர் ரேட்டு எல்லாமே கம்மியாக இருக்குது. ஃப்ளிப்கார்ட்டில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் எதாவது கார்டு ஆஃபர்ஸ்லாம் வச்சுருந்தீங்கன்னா இன்னுமே கொஞ்சம் டிஸ்கவுண்ட் ஆகும். ஸோ கிரெடிட் கார்டு ஆஃபர்ஸ் அந்த இதெல்லாம் வச்சு எதாவது இது பண்ணி அந்த டைமில் வாங்கிக்கோங்க. ஸோ இன்னுமே ஆஃபர் செல்லில் வாங்குறீங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு கம்மியாகிறதுக்கான சான்சஸ் எல்லாம் இருக்குது. ஸோ எல்லாத்துக்கான ப்ராடக்ட் லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம், நான் என்ன தான் இந்த வீடியோவில் சஜஸ்ட் பண்ணியிருந்தாலும் நீங்களும் ஒரு தடவை போய் ரிவ்யூஸ் எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ராடக்ட் பை பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஜஸ்ட் ஒரு நாலேஜ் தான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த நாலேஜை வச்சு நீங்கள் எந்த அளவுக்கு சர்ச் பண்ணி வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ வாங்கிக்கோங்க. ஸோ என்னோட சஜஷன், ஸோ இந்த பிரிண்டர்ஸ் ஸோ உங்களோட நாலேஜை வச்சு நீங்கள் பை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த வீடியோவில் எந்த பிரிண்டர் வாங்கினா பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வந்து கண்டிப்பாக கிடைச்சிருக்கும். ஸோ இந்த எஃபர்ட்டுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா மறக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. ஸோ இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா மறக்கா என்னை இன்ஸ்டாவில் காண்டாக்ட் பண்ணுங்கள், அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது எல்லாத்துக்குமே நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன். ஸோ இதை விட சூப்பரான வீடியோவில் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.